கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்டதாக அமைய போகுது? குழந்தைகளால் ஒரு சந்தோஷம், குழந்தைகளால் ஒரு பெருமை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம். தவளையும் தன் வாயால் கிடன்ற மாதிரி இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு. வாக்குறுதி மட்டும் யாருக்கும் கொடுக்காது. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான கொடுப்பனையே. ஸோ இவங்களுக்கான பரிகாரம்னா என்ன பண்ணணும்? என்ன மாதிரி வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க? இவங்களுக்கு இப்போ சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். அந்த அம்மா வழியில் ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நமக்கான பெண்டிங்கில் இருக்கலாம். இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலம். நிறைய பேருக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்லணும்? நிச்சயமா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான பரிகாரம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்டதாக அமைய போகுது? அதாவது பொதுவாக கன்னி ராசி அப்படின்னாலே ஆறாம் பாவத்துக்கான அதிபன் அப்படின்றப்ப புதன் தான் இங்கே அதிபனாக வர்றாரு. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுற மனப்போக்கும் கன்னி ராசிக்கு இருந்தே தெரியும். சாதாரணமாலாம் இடப்பட மாட்டாங்க. ஏன், எதுக்கு, எதனால, எப்படி இந்த பொய் சொல்லி தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருன்னா கன்னி தான். நாங்களும் பொய் சொல்லவும் தெரியாது, சொன்னாலும் நாங்களே வரட்டா மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த சூரிய சார் ஒரு படத்தில் ஹெல்மெட் போட்டு நான் இன்றைக்கி குடிக்கவே இல்லைன்னு ஹெல்மெட்டை பாட்டிகிட்டே போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே போவார் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மாட்டிப்பார். தவளையும் தன் வாயால் கிடன்ற மாதிரி இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதாவது ஆராய்ச்சி மனப்பான்மைன்றதை நீங்கள் டிரெக்டிவாக கூட எடுத்துக்கலாம். ஓகே, எப்பயுமே புத்திசாலித்தனம், அதி புத்திசாலியாக இருந்தால் ரொம்ப ஆபத்துன்ற மாதிரி தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ரியேட்டிவான நாலேஜான பர்சன்ஸ். அப்படி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு இவங்களுக்கு எப்படி வரப்போகுது இந்த சனி பகவான் அப்படின்றப்ப கண்டக சனியாக வர்றது. மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய 5க்கும் 6க்கும் அதிபன் யார் அப்படின்னா சனி பகவானாக வர்றாரு. இவங்க அந்த 5ஆம் இடம்ன்றது என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, பூர்வ புண்ணியம்னா என்ன சொல்லுவோம், நமக்கான எல்லா சந்தோஷமும் கொடுக்குறது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான். 5ஆம் இடத்துல தான் நம்ம எல்லாமே அடங்கியிருக்குன்னு இல்லையா? சந்தோஷம், மகிழ்ச்சி, ஹாப்பி, எதெல்லாம் ஹாப்பி. அப்போ ஆள் மனசுலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குது, கேட்குறப்பா பெருசாக கேளு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சனி பகவானை குரு பார்க்குறாரு, கேளுங்க எவ்வளோ முடியுமோ கேளுங்கன்ற மாதிரி தான். இந்த டைம் பீரியடில் எவ்வளோ முடியுமோ அவங்களோட ஆள் மனசு கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. சனிபானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்பிட்டல்ல சரணாகதி, நீ நம்பாமல் என்கிட்ட வராது, நம்பிட்டேன்னா என்ன மாதிரி உன்னை வச்சு பார்க்குறவன் யாரும் கிடையாதுன்ற மாதிரியான ஆள் தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடுப்பனை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம். நமக்கான குழந்தை பாக்கியம், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சி. அப்பா இன்னார் பிள்ளையா, இப்படி ஒரு பேர் புகழ், எவ்வளோ பெரிய ஆள், எப்படி ஒரு பெருமையை அடைய வச்சிட்டான் அப்படிங்கிறது மாதிரி. ஒரு பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், குழந்தைகளால் ஒரு சந்தோஷம், குழந்தைகளால் ஒரு பெருமை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம். இந்த மாதிரியான கொடுப்பனைகள் அனைத்தையுமே கிடைக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான நிலைப்பாடு. பூர்வ புண்ணியம், நம்ம ஜென்மத்தில் என்ன நல்லது பண்ணமோ கெட்டது பண்ணமோ தெரில, ஆனால் இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சின்னு இருக்கே, எவ்வளோ பெரிய கொடுப்பனை அப்படிங்கிற அளவுக்கு வியந்து போகிறதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. அப்போ நமக்கான கடன், நோய், எதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இத்தனை நாள் வருஷமும் கூடவே இருக்கான், என் நண்பன் தான் நினச்சேன், அவன் எனக்கு துரோகம் செய்வான்னு நினைக்கவே இல்லை, ஆனால் என்னால் தாங்கவே முடியல, இன்னும் கூட என்னால் ஏற்றுக்கவே முடியல, இவன் இப்படி பண்ணுவானா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவன் கூட கெட்டவனாக இருக்கான்னு அவனை விளக்கி விட்டுருக்கு, இதை புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். அப்போ தேவையில்லாத உறவுகள், ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய உறவுகள் எதுவோ அது உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும் இந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட உறவோடு நான் இவ்வளோ நாள் பயணிச்சிருக்கேன்னா இது வேணுமா வேணாமா? ஸோ நம்ம டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு அப்படின்றது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன், நோய், எதிரி, அப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ போகிறோன்ற அளவுக்கான ஒரு ஹாப்பி. ஏன்னா 6ஆம் இடத்துக்கான அதிபனாகவும் யார் வராங்க அப்படின்னா நம்ம சனி பகவான் தான். ஸோ அப்போ 6ஆம் இடத்து அதிபன் அப்படிங்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் இவங்களுக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான கொடுப்பனையே குரு பாதையில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் உங்களுக்கு நல்லது தரப்போடும். ஸோ அதனால் ஓவரால் நம்ம பார்க்கும்போது அதை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம் அப்படின்ற அளவுக்கான திருப்திகரமான ஒரு நிலை அப்படின்றது இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரு பார்வை இல்லாத டைம் பீரியடில் மட்டும் நைட் டைமில் தேவையில்லாத அலைச்சல் ட்ராவல் வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது இவங்களுக்கு அது பிரச்சனையை கொடுத்துரும். அப்போ எங்கேயாவது தேவை இந்த கரண்ட்டை இந்த ஆன் பண்ணிக்கிட்டே போய் வயர் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஒரு கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், கூர்மையான ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இதிலெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கவனமாக ஹேண்டில் பண்ணும். ஏதோ ஒரு இடத்துல விழுந்து வாடுறது, அடிப்படுறது, சராய்ப்பாகிறது, பிரச்சனையாகிறது, உடல் உபாதைக்காக ஹாஸ்பிட்டலேஷன் அப்படிங்கிற மாதிரி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் குரு பார்வை இல்லாத போகுது.
ஸோ அதில் கவனமாக இருங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலம் இந்த குருவினுடைய பார்வை சனியினுடைய நிலையில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கடன் வாங்கினா கடனை கட்டிடலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் எல்லாமே இருக்கும். கரெக்டாக குரு பார்வை இல்லாத போது, சார் கிரெடிட் கார்டு சார் ₹1,00,000 தரோம் சார், ஒன்றும் பிரச்சனை சார், இவ்வளோ தான் சார் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் தாராளமாக பண்ணிடலாம் சார்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க. டைமில் வேணுமா வேணாமான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த இடைப்பட்ட காலங்களில் திடீர்னு வாங்கிட்டாலும் நம்ம லாக் ஆகிற மாதிரி நம்ம அமைப்பு இருக்கும். ஸோ எங்கே சைன் பண்ணுறோம், எப்படி சைன் பண்ணுறோம், யாருக்காக சைன் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இந்த டைம் பீரியட். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டங்கள், அதாவது குரூப் அதிசாரத்தில் போகிற காலகட்டங்களில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதுமானது. ஓகே, கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கான பரிகாரம்னா என்ன பண்ணணும் மேம்? கன்னியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் பிறந்த பெண் தெய்வம், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வமே பெண் தெய்வமாக தான் இருக்கும். ஸோ அங்கே வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகளையும் இவங்க நல்லா பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைங்கன்னா நம்ம அக்கா தங்கச்சி உறவுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தையில் கோவமாக இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம அக்கா தானே, நம்ம தங்கச்சி தானே அப்படிங்கிற மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் முன்னெடுத்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறது நல்லது. சொல்லுவாங்க இல்லையா, பொம்மை ப்ளஸ் ஆகும் உன்னை சும்மா விடாதுடான்ற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் வந்து கர்மா தான், நமக்கு சனி வரும்போது கர்மா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குலாம் வந்து என்ன செய்யணுமோ செயல்பாடுகள் ஏதாவது விட்டு போயிருந்தால் செஞ்சிடுறது. கண்டிப்பாக. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கணக்கு போட்டு வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கான பங்களிப்பு ₹1 எக்ஸ்ட்ரா நம்ம தங்கச்சிக்கு போனால் என்ன, அக்காவுக்கு போனால் என்ன, விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை இல்லையா. அப்போ இவங்களுடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும்னா இவங்க இதெல்லாம் பண்ணியாகும். அது சார்ந்த விஷயங்கள் பார்த்துக்கணும். ஸோ புதன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு, வாக்குறுதி மட்டும் யாருக்கும் கொடுக்காது. ஏதாவது சொன்னால் உங்களால் செய்ய முடிஞ்சால் வாக்குறுதி கொடுங்க, இல்லைன்னா செய்யாது. உங்களால் அந்த டைம் பீரியடில் குரு பார்வை இல்லாத போது பிரச்சனை வரும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மர வழிபாடு. நமக்கான ஒரு எப்பயுமே பெருமாள் கோயிலில் போகிறீங்க அப்படின்னா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் 2 நாள் இவங்க எடுத்து வச்சுக்கோங்க. போய் இங்கே லட்சுமி நரசிம்மர் இருப்பார், நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா பிறந்த பெண் பிள்ளைகள் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணிகிட்டே வர்றது ரொம்ப சிறப்பு. அதாவது எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வீட்டில் பிறந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு குலதெய்வத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏழை எளியோருக்கு இல்லாதவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வராங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகே. ஸோ கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முதல் கொண்டு பரிகாரம் முதல் கொண்டு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது மேம்? நிச்சயமாக துலாம் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம் சொல்லக்கூடியது துலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே சனியே இங்கே தான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி. கிட்டத்தட்ட நியாயம் நீதி நேர்மைன்னு இவங்க காலமாக இப்படி தாங்க போகும் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் தான். பழமைவாதின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட புதுமையில் பழமைவாதி யார் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க. இவங்க எல்லாத்தையும் எடை போட்டுட்டே இருப்பாங்க. இது இவங்களுடைய இயல்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொதுவாக வந்து இவங்களுடைய எப்படி இருக்க போது இந்த சனி வக்ர பயிற்சி இவங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி 6ஆம் இடத்துல வேற இருக்காரு சனி. இதில் வந்து என்னென்னா இவங்களுக்கு 4, 5க்கு அதிபனாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா சனி பகவான் இருக்க போகுது. இப்போ சுகஸ்தானம் நிறைய பேருக்கு ஆசைங்க. நானும் தாங்க முடிவு பண்ணுறேன், என்ன தான் பண்ணுறது, எல்லாரும் நினைக்கதான் மட்டும் தான் முடியும், செயல்படுத்தவே முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணவங்களுக்கு இந்த வாடகை கட்டுறோம், நானும் சும்மா டாக்ஸிலே போயிட்டுருக்கேன், எனக்குன்னு ஏதாவது வேணுமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு திடீர்னு இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு ஞானோதயம் வரும். ஏன் இவ்வளோ தூரம் நம்ம வந்து வாடகை கட்டிகிட்டே வாடகை வீட்லேயே இருக்குது, எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்லேயே இருக்குது, நமக்கான ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இப்போ சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். ரொம்ப நாள் ஆசைங்க, எனக்கு ஒரு கனவு இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு கட்டின வீடு வாங்கிட்டு போகலாம், ஒரு பட்ஜெட் வீடாக கூட அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டாக தான் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுப்பனை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி ஆகிக்கோங்க துலாம் ராசிக்காரங்க. ஓ, கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்களா? நிச்சயமா. நிறைய பேருக்கு வந்து வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துணையும் ஓட்டி தானே பழக போகிறோம், கொஞ்சம் நாளைக்கு தானே ஓட்டி சமாளின்னு வீட்டில் சொல்லிவிட்டு நானும் இந்த ஓட்ட வண்டியை வச்சே நானும் ஓட்டின்னு இருக்கேன்ப்பா. பார்த்தா எப்போ ரிப்பேர், அதுக்கு ரிப்பேர் பண்ண செலவுக்கு நான் என்ன புது வண்டியே வாங்கிடலாம், ஒரு இஎம்ஐ போட்டாவது நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒன்றும் மாற்றங்கள். ஸோ ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சுகஸ்தானம் வலுப்பட போகுது. அப்போ கம்ஃபர்ட் ஜோனில் போகிறேன் நான் வந்து ஒரு டிவிஎஸ் 50ல் போயிட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட அடுத்த கட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு யமஹா பைக் வேணுமா இல்லை என்ஃபீல்டு பைக் வேணுமா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஒரு நிலைப்பாடுகளை ரைட் ஒரு இஎம்ஐ போட்டாவது நம்ம வாங்கிடலாம்ப்பா. அப்பா வந்து ஓரா பண்ணிகிட்டே இருக்காரு, நான் காலேஜ் போயிட்டேன், என்னால் கம்ஃபர்ட்டாக பஸ்லலாம் போயிட்டு வர முடியல, தூங்கினே போகிற மாதிரி இருக்குது, எங்கள் அப்பா சொல்ல வாங்கி தரையா இல்லையா, குழந்தை மிரட்டு தான், இந்த டைமில் போய் அம்மா போய் காலை கிடைப்பாங்க, ரைட்டு என் பிள்ளைக்காக ஏதோ ஒரு வகையில் வண்டி வாகனம் சுகஸ்தானம் அப்படின்ற சம்மந்தப்படும் போது இவங்களுக்கு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு கனவு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப நாள் ஆசைங்க, எனக்கு இது வந்து கிடச்சே ஆகணும்னா மாதிரி இருந்த ஒரு விஷயம், ஆள் மனசுலேருந்து ஒரு ஆசைகள் இருக்குள்ள அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம்.
இதில் வந்து அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம், இல்லை அம்மா புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், இல்லை அம்மா வழியில் ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நமக்கான பெண்டிங்கில் இருக்கலாம். இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அம்மா மூலமாக அனுகூலம், தாய் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு கடன் அடை, நிறைய பேர் நகை வந்து மூட்டி எடுப்பாங்க. நகை சம்மந்தப்பட்ட விஷயத்த வாங்குறது, நகை கடைக்கு போகிறது, எங்கப்பா இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க, என்ன வரைக்கும் பிரச்சனைங்க என்ன உங்கள்கிட்ட மாற்றமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குருவினுடைய பார்வைப்படும் போது அவங்க தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு குடுப்பனை அப்படின்றது டெஃபினட்டாக கிடைக்கும். இத்தனை நாள் எதிர்பார்த்தேங்க, கிடைக்கவே இல்லை, திடீர் எதிர்பாராது, திடீர் எல்லாமே திடீர்னு நல்லது நடந்தாலும் திடீர்னு தான் நடக்குது, எனக்கு கெட்டது நடந்தாலும் திடீர்னு தான் நடக்குதுன்ற மாதிரி இவங்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி ஆகிக்க வேண்டியதான். ஒன்று வண்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ண போகிறோமா அல்லது வந்து வீடுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறோமான்ற அளவுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஏதோ ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்து வரைக்கும் போயிட்டு வரதுக்கான ஒரு குடுப்பனை அப்படின்றது டெஃபினட்டாக இவங்களுக்கு உண்டு. குழந்தைகள் விஷயமா எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தைக்காக பிராப்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் வேண்டாத சாமி இல்லை, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோங்க, இன்ன வரைக்கும் எதுவுமே இல்லை, ஒரு புல்லு பூச்சி கூட முளைக்கணுன்றது மாதிரி எனக்கு வந்து ஒரு அம்மான்ற வார்த்தையை கேட்டுற மாட்டேனா, அப்பான்ற அந்த தகுதியை நான் அடைஞ்சிட மாட்டேனான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான எதிர்பார்ப்புகள் டெஃபினட்டாக நிறைவேறக்கூடிய காலகட்டம். ட்ரீட்மெண்ட் போய் தான் நடக்குமா இல்லை இயற்கையாகவே? நிச்சயமாக அந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு இயற்கையாகவே நடக்கிறதுக்கான குடுப்பனை உண்டு. அது மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும், அது பெண்டிங்காக இருக்குது, சக்ஸஸ் ஆகலைன்னா சக்ஸஸ் ஆகும். அது மாதிரியான நிலைப்பாடுகள் உண்டு. சில பேர் பிள்ளைங்களால் பெருமை, பிள்ளைகளிட்டு பெருமை. என் பையன் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கான், இந்த காலேஜ்லேயே என் பையனோட பேர் போர்டில் போட்டிருக்கு அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு நிலை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறதுக்கான குடுப்பனை. நிறைய பேருக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறப்ப 5ஆம் இடத்துலக்கான அதிபனாக இருக்கும்போது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்லதுகள் எல்லாம் நடக்கக்கூடிய. இத்தனை நாள் சொன்ன பேச்சே கேட்டதுங்க என் பையன், எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான், இந்த டைமில் கேட்பான். சனி வக்ர பயிற்சி காலத்தில் சார் எங்கள் அம்மா அப்பா பாவம் என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே குறையாவே நான் பார்த்துட்டேன்ல, அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கான நிலைப்பாடுகள் அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணுமே அப்படின்னு அந்த குழந்தை மனசு வந்து மாறும். ஸோ பிள்ளைகளை வந்து ஒரு பேரண்ட்டாக வந்து எவ்வளோ படுறாங்க, எவ்வளோ இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்காத பையன் கூட, புரிஞ்சுக்காத பொண்ணு கூட இந்த டைமில் புரிஞ்சுக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து போச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் தேவையில்லாத விஷயம் தான். சொல்லுவாங்க இல்லையா, நீ பிடுங்குற ஆணிலாம் தேவையில்லாத ஆணின்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே இந்த குரூப் பார்வைப்படுற வரைக்கும் உனக்கு பெருசாக பாதிக்காது. அப்போ தானாக வந்து வாண்டடாக வருங்க, தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் வாண்டடாக வரும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த குருவினுடைய பார்வை படாத காலகட்டத்தில் எதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு நடந்துச்சோ எல்லாமே அப்படியே திருப்பி ஸ்லோவாக நான் ஏன்டா அவசரப்பட்டணும்னு தோணும், நான் போய் பண்ணிட்டணும் அப்படின்னு ஒரு மாதம் தானே, ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அந்த பார்வை படக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் நல்லா இருக்க போகிறது. பார்வை இல்லாத காலகட்டத்தில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குதுன்றப்ப ஒன்றும் இல்லைங்க, தேவையில்லாத ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் மட்டும் காட்டும். ஓகே. அப்போ உங்களால் உங்களோட தகுதி என்னன்றதை ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தோம்னா நம்மளோட தகுதி என்னன்னு தெரியுமா? நான் வந்து காலையில் ஆஃபீஸ் பாருங்க, சாயந்தரம் 9 மணிக்கு ஆஃபீஸை விட்டு வெளில போகிறேன், எனக்கு மாதம் ஆனால் ஒரு 50,000 ரூபா சம்பளம் வந்துடுது. இதே கம்ஃபர்ட் ஜோன். வாரமான சனி ஞாயிறு லீவ் வருது, இந்த ரொட்டீன்லேயே இருக்காங்க. இவங்களுக்கான நிலைப்பாடு ஆனால் அவங்களோட வேல்யூபிள் என்ன அப்படின்னா இவங்களுடைய ஆசை கனவே வேறு, அதை தொலைச்சிட்டு இங்கே உட்காந்துட்ருப்பாங்க, வேறு வழி இல்லைன்னு ஒரு கமிட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறான், அந்த வேலையை பிடிங்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த கட்டமாக இவங்களை நகர்த்துறதுக்கு என்ன பண்ணுவோம், இவங்களோட திறமையை அடுத்து எடுத்துகிட்டு வருவாங்களா? அப்போ இந்த வேலை பிடுங்கினது நல்லதா கேட்டதா? கண்டிப்பாக நல்லது. ஏன்னா இதை விட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு போகும்போது இவங்களுடைய சம்பளம் எப்படியா இருக்கும், உடனே 70,000க்கு தான் போவாங்களே தவிர்த்து 30,000க்கு வரமாட்டாங்க. ஆமாம். அப்போ 70,000க்கான சம்பளத்துக்கான தகுதியை அவங்க உயர்த்தணும்னா இவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுவாங்களா? இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் இந்த படிப்பினை அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த இடைப்பட்ட காலகட்டம். ஸோ உங்களுக்கான ஒரு தகுதியை, உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை, நீங்களே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருந்த ஒரு திறமையை தட்டி எழுப்புகிற ஆள் யாருன்னா இந்த குரு பார்வைப்படாத நேரத்தில் நீ இதெல்லாம் ஜாக்கிரதையா இரு, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இரு, உனக்கு அவசரப்பட்டு எதையும் முடிவெடுக்காது, இதெல்லாம் தேவையா தேவையில்லையான்றதை பார்த்து முடிப்போம் அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் ஒரு அனுபவத்தையும் கொடுக்குற ஆள் யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த சனி பகவானாக இருக்க போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டமும் இவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்லணும்? நிச்சயமாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான பரிகாரம் வேறு யாரும் இல்லை, தாயார் வழிபாடு. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவேன், வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தான் உங்களுக்கான ஒரு சந்தோஷம். ஸோ மோஸ்ட் ஆஃப் கணவனாக இருக்காங்க அப்படின்னாலும் சரி, பார்ட்னர் நல்லா பார்த்துப்பாங்க, அது வேறு விஷயம். என்னென்ன காரணம்னாங்க, சனியே உச்சமிடக்கூடிய ராசி. அப்போ உண்மையாக நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது மட்டும் பார்த்துக்கணும். இவங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் முன்னோர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். முதல்ல பெரியவங்களாம் மதிக்கணும்.
ஏதாவது பெரியவங்க சொல்கிறாங்களா ரைட் என்னமோ சொல்ல வராங்க கேட்டுக்கலாம், சரிங்கன்னு சொல்லிடும், அங்கே எடுத்து பேசக்கூடாது, அவங்க மனசை காயப்படுது. இதுதான் இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் காக்கைக்கு சாதம் வைக்கிறது அவங்களோட வாழ்வியல்களை, குலதெய்வ வழிபாடு, காக்கைக்கு சாதம் வைக்கிறது, இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இங்கே இருக்கோம், நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படின்னா பொழிச்சலூர் சனி பகவானை பார்க்கலாம். இதே வந்து சவுத் சைடில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குச்சனூர் சனி பகவான் சொல்லுவாங்க. அதே மாதிரி திருநள்ளாறு சனி பகவான். இந்த மாதிரி சனி பகவானுக்கும் தனி சன்னிதானம் இருக்கக்கூடிய கோயிலில் போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களோட பிறந்த நட்சத்திர நாளில் போகிறது ரொம்ப சிறப்பு. ஸோ இதெல்லாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வராங்க. ஏழை எளியோர்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, வயதான முதியவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் என்னமா இருக்கணும் அப்படின்னா, ஒன்று உண்ண உணவு, உடுத்த உடை, இருப்பிடம், நம்மளால் கொடுக்க முடிஞ்சா இருப்பிடம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க ரொம்ப ரோட்டில் கிடக்காங்க, அவங்க முடியாதவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க கொண்டு போய் ஒரு ஹோமில் சேர்த்துக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல பலன்களை வந்துட்டு பரிகாரத்தோட ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி